காலத்தில் பரபரப்பான ஒரு நகரத்தில் தனது தோல்வியுற்ற வணிகத்தால் ஆழ்ந்த கவலையில் இருந்த ஒரு வணிகர் இருந்தார். நாளுக்கு நாள் அவரது வணிகம் இழப்புகளை சந்தித்தது. மேலும் அவர் கடனில் மூழ்கிக் கொண்டிருந்தார். அவரது இடைவிடாத முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பு இருந்த போதிலும் அவர் தேடிக்கொண்டிருந்த வெற்றியை அவரால் அடைய முடியவில்லை. தொடர்ச்சியான போராட்டம் அவரை சோர்வாகவும் மனச்சோர்வாகவும் உணர வைத்தது. ஒரு நாள் மாலை தனது பிரச்சனைகள் அதிகமாகி வணிகர் சிறிது காலம் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். அந்த வணிகர் நினைத்தார், நான் எல்லாவற்றையும் சிறிது காலம் விட்டுவிட்டு ஒரு காட்டில் தனியாக சிறிது நாட்கள் செலவிட்டால் எனது பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணலாம் என்று. அந்த எண்ணத்துடன் அவர் அமைதி மற்றும் தெளிவை தேடி காட்டுக்குள் சென்றார். அந்த வணிகர் காட்டுக்குள் சென்ற நாட்கள் ஒரு வாரமாக மாறியது. வணிகர் 7 நாட்களையும் காட்டில் கழித்தார். இருப்பினும் அவர் தனது வணிக போராட்டங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டுதான் இருந்தார். அவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சோகத்தையும் விரக்தியையும் அவரால் அசைக்க முடியவில்லை. 7வது நாளில் அவர் காடுகளின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது தான் அவர் ஒரு சிறு குடிசையை பார்த்தார். அந்த அடர்ந்த காட்டிற்குள் ஒரு சிறிய குடிசையை கண்டு அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர் குடிசையை அணுகி பார்த்தார். அது ஒரு அழகான சிறிய குடிசை. அந்த வணிகர் பார்த்தார் அந்த குடிசையின் அருகில் ஒரு அழகான தோட்டம் இருப்பதை. அப்பொழுது குடிசையின் முன் ஒரு புத்திசாலி துறவி உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். ஆர்வத்துடன் வணிகர் துறவியின் முன் உட்கார்ந்து அவர் தனது தியானத்தை முடிக்கும் வரை பொறுமையுடன் காத்திருந்தார். சிறிது நேரம் பிறகு துறவி கண்களை திறந்து பார்த்தபோது வணிகர் அவரை வணங்கி தனது துயரங்கள் மற்றும் விரக்திகள் அனைத்தையும் விளக்கி தனது இதயத்தை திறந்தார். துறவி அமைதியாக கேட்டார். பின்னர் அன்புடன் புன்னகைத்தார். துறவி வணிகரிடம், என்னுடன் என் தோட்டத்திற்கு வாருங்கள் என்று கூறினார். அங்குதான் உங்கள் கேள்விக்கான பதிலை காண்பீர்கள் என்றார் அந்த துறவி. ஆர்வமும் நம்பிக்கையும் கொண்ட அந்த வணிகர் அந்த துறவியை பின்தொடர்ந்து பசுமை நிறைந்த ஒரு அழகான தோட்டத்திற்குள் சென்றார். அப்போது துறவி வணிகரிடம் கேட்டார், ஒரு புல்லை சுட்டிக்காட்டி, நீங்கள் அந்த புல்லை பார்த்தீர்களா என்றார். சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் அங்கு புல் விதைகளை நட்டேன். இதனால் எங்கள் பசுக்களுக்கு ஏராளமான உணவு கிடைத்தது. அதோடு இந்த மூங்கில் விதைகளையும் நட்டேன். ஆனால் புல் விரைவாக வளர்ந்து தோட்டத்தை அதன் துடிப்பான பசுமையால் நிரப்பியது. ஆனால் மூங்கில் முளைத்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்றார். நான் தண்ணீரை ஊற்றி இரண்டையும் சமமாகத்தான் கவனித்துக் கொண்டேன். இருப்பினும் புல் மட்டுமே செழித்தது. 3 ஆண்டுகளாக மூங்கில் விதைகள் வளர்ச்சியின் அறிகுறிகளை கூட காட்டவில்லை. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு மூங்கில் விதை இறுதியாக முளைத்தது. அந்த 6 ஆண்டுகளுக்குள் அந்த சிறிய மூங்கில் செடி 100 அடி உயரமாக வளர்ந்தது. இந்த 6 ஆண்டுகளில் அது ஏன் வளரவில்லை என்று நான் யோசித்த போது தான் தெரிந்தது. அதன் வேர்கள் ஆழமாக வளர்ந்து வலுவடைந்து கொண்டிருந்தன பூமிக்கு அடியில். மேலும் இந்த மூங்கில் செடி எதிர்காலத்தில் அதன் உயர்ந்த உயரத்தை அடையும் என்றார் துறவி அந்த வணிகரை பார்த்து. மேலும் துறவி பின்னர் வணிகரை உயர்ந்த மூங்கில் தோப்புக்கு அழைத்துச் சென்றார். உயரமான மற்றும் உறுதியான மூங்கில் வானத்தை வளர்ந்து அடைவதை பார்த்து வணிகர் ஆச்சரியப்பட்டார். துறவி வணிகரின் தோளில் கையை வைத்து, என் நண்பரே, நீங்கள் இன்று வெற்றியை காணவில்லை என்றால் ஏமாற்றம் அடைய வேண்டாம். நம்பிக்கையை இழக்காதீர்கள். இன்று நீங்கள் செய்யும் கடின உழைப்பு உங்கள் வேர்களை தரையில் ஆழமாக வளர்க்கிறது. ஒரு நாள் வெற்றியின் உயரமான பயிர் அந்த நிலத்தின் காற்றில் அலை வீசும். இதை கேட்டு வணிகருக்கு இறுதியாக பாடம் புரிந்தது. போராட்டம் என்பது நம் வாழ்வின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை அவர் உணர்ந்தார். போராட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அவ்வளவு வலிமையான வெற்றி வரும் நம் எதிர்காலத்தில். புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் வணிகர் தனது வணிகத்திற்கு திரும்பினார். அவர் தனது கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு நேர்மறையான மாற்றங்களை செய்தார். படிப்படியாக அவரது விடாமுயற்சி பலனளித்தது. மேலும் அவரது வணிகம் செழிக்கத் தொடங்கியது. ஆம் நண்பர்களே, நாம் நம்
எல்லோருடைய வாழ்வில் பார்த்தால் போராட்டங்கள் வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத பகுதி என்பதை நாம் கண்டுபிடிப்போம். அவை நமது பொறுமை, பின்னடைவு மற்றும் உறுதியை சோதிக்கின்றன. மூங்கில் செடி வளரும் போது அதன் முழு உயரத்தை அடைவதற்கு முன்பு வேர் வளர பல ஆண்டுகள் பிடித்தன. எனவே நண்பர்களே, அந்த துறவி சொல்வதை போன்று உண்மையான வெற்றிக்கு நேரமும் விடாமுயற்சியும் தேவை. உடனடி முடிவுகள் திருப்திகரமாக இருக்கலாம், ஆனால் கஷ்டங்களை தாங்குவதிலிருந்தும் சமாளிப்பதிலிருந்தும் உருவாகும் வலிமை விலைமதிப்பற்றது. நம் வாழ்க்கையில் நாம் சிரமங்களை எதிர்கொள்ளும் போது நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது அல்லது ஒவ்வொரு போராட்டத்தையும் கைவிடாமல் இருப்பது முக்கியமானதாகும். இது வலுவாக வளர, மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொள்வதற்கும் எதிர்கால வெற்றிக்கு ஒரு திடமான அடித்தளத்தை உருவாக்குவதற்கும் ஒரு வாய்ப்பாகும். வணிகர் தனது வணிகத்தை மாற்றியதைப் போலவே அவரது சவால்கள் இருந்து கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். நாம் பொறுமையுடனும் நமது இலக்குகளுக்கு உறுதியுடனும் இருந்தால் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே, போராட்டம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும். இது வாழ்க்கையின் நிஜம். எனவே நண்பர்களே, தொடர்ந்து முன்னேறுங்கள். இறுதியில் உங்கள் கடின உழைப்பின் பலனை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வழியில் வரும் ஒவ்வொரு போராட்டத்தையும் தழுவுங்கள், ஏனெனில் அவை உங்கள் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாகும். இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.